ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரூர் சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். 2021 தான் செந்தில் பாலாஜி திமுக சார்பாக இங்கு வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எம்ஆர் விஜயபாஸ்கரை 12,448 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி கோயம்புத்தூருக்கு போயிட்டார். சிலர் அவர் பயந்துட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் கோவை இந்த கொங்கு மண்டலத்தையே கைப்பற்றுவதற்காக ஸ்ட்ராட்டஜிக்கலாக திமுக அவரை அங்கே அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் வாக்குப்பதிவெல்லாம் பார்க்கும் பொழுது 2021 84.49% பதிவானது. ஆனால் இப்பொழுது 92.18% பதிவாயிருக்குது. அதே போல் கேண்டிடேட் தியாகராஜன் அவர் மீது கூட ஒரு சர்ச்சையான விஷயங்கள்லாம் வந்ததுங்கிறத பார்க்குறோம். எம்ஆர் விஜயபாஸ்கர் ரொம்ப ஆக்டிவாக பிரச்சாரம் செய்தார் அதிமுக சார்பாக. கருப்பையா நாம் தமிழர் கட்சி, மதியழகன் தாவேகா சார்பாக போட்டியிட்டார். களம் யாருக்கு சொந்தமாக போகிறது அப்படிங்கிறத கலாவில் ஈடுபட்ட அருணாச்சலம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். கரூர் அப்படின்னாலே செந்தில் பாலாஜி தான் ஞாபகம் வரும். ஆனால் அவர் கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு. இப்போ அவர் விட்டு சென்ற இடத்தை தியாகராஜன் கைப்பற்றுவாரா இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வாய்ப்பா? இந்த முறை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா சொல்லணும்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கரூர் வெண்ணமலையில பாத்தீங்கன்னா கோயில் நிலத்தை பட்டா போட்ட அந்த பிரச்சனைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த ஒரு தலையிடமே இடல அப்படிங்கிறதும், அந்த இடத்துல அது சம்பந்தமா போய் விஜயபாஸ்கர் மக்களுக்கு ஆதரவா நின்னாரு அப்படிங்கறதுனால அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குங்க சார். இரண்டாவதா பார்த்தோம்னா 10 மணிக்கு நான் ஆட்சியில ஏறினோம்னா 11:05 பார்த்தோம்னா மாட்டு வண்டியில மணல் அள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் 5 வருட காலங்கள் ஆட்சிகள் முடிவடைந்தும் இன்னும் ஒரு மாட்டு வண்டி கூட மணல் அள்ளுறதுக்கான அனுமதி கொடுக்கல. சற்று மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் பெரும் கவலையில இருக்காங்க சார். அந்த வாக்கு வங்கி எல்லாமே அனைத்து பாத்தீங்கன்னா அதிமுக சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுத்து மூன்றாவதா பார்த்தோம்னா இந்த கரூர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறது பாத்தீங்கன்னா மாநகராட்சியோட வீட்டு வரி விலைவாசி குறைப்பு, வரி குறைப்பு, தண்ணீர் கட்டணம் குறைப்பு, இந்த மாதிரியான சலுகை எல்லாம் எதுவுமே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்கான அந்த அதிருப்தி மக்களிடையே இருக்கு, நிறைய அதிகப்படியாக இருக்கு. அதனால பார்த்தோன்னா கரூர் தொகுதியை பொறுத்தவரை எம்ஆர் விஜயபாஸ்கர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார். சரி, தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? கரூர்ல 42 உயிர்கள் பலியானது. அதனால தாவேக்காவை அந்த மக்கள் தண்டிக்க போறாங்களா இல்ல ஒரு அனுதாபம் கூடி அதிகமாக வாக்குகள் போட போறாங்களா? அவங்க யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க? நிச்சயமா சொல்லணும்னா தாவேக்கா அனுபவ ஓட்டுகள் அதிகமா வந்திருக்கும் சார். 40 பேர் இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மேல ஒரு தவறான எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கான சில கட்சிகள் அதுக்கு முயற்சித்தாங்க. ஆனா இருந்தாலும் அதை தவிர்த்து மக்கள் இது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி செய்யப்பட்ட ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு தாவேக்காவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். கரூர் தொகுதியை பொறுத்தவரையும் 3 வாக்குகளுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் பார்த்தோம்னா ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசத்துல மட்டுமே வாக்குகள் பெறும் சார். அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், தாவேக்கா இருக்கட்டும், 3 கட்சிகளுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாத்தீங்கன்னா ஒரு 3000 வாக்குகள் முன்ன பின்னதான் சார் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்கா எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கும்? கண்டிப்பா ஒரு 20க்கு மேல பர்சன்டேஜ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சார். 20% அதிகமாக போட்டி போடுறாங்க. அவங்க யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க? அந்த 20% சொல்றது சென்ற முறை கருப்பையா நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு 3% வாக்கு, கிட்டத்தட்ட 4% வச்சுக்கோங்க. ஆனா இப்ப முதல் முறையாக போட்டியிட்டு தாவேக்கா 20% வாக்கு எடுக்கும் அப்படின்னா யாருடைய வாக்கு எடுக்க போகுது சார்? முதல் வாக்காளர்கள் ஓட்டை பிரிக்கிறாங்க சார். யங்ஸ்டர்ஸ் ஓட்டை பிரிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த கட்சியில கட்சி உருவாவதற்கு முன்னாடி மக்கள் இயக்கம் இருந்த அந்த இளைஞர்களோட வாக்குகளும் அவர்கள் வீட்டுல இருக்க வாக்குகளை பிரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுல ஒரு ஓட்டு ஒரு மாற்றம் தேவை, 2 கட்சிகளையும் பார்த்தாச்சு, அடுத்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்றவங்களோட வாக்குகளை பிரிக்கிறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா 40 பேர் இறந்தனால குறிப்பா திமுகவோட ஓட்டு, அதாவது சிலவர்கள் கட்சிகள்ல அதிக ஆர்வம் இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க காலகாலமா இதே கட்சி தான் வாக்களிப்பாங்க. திமுக வருதும் அதிமுக வரணும்.
அந்த மாதிரி வாக்களிக்கிற மக்கள், குறிப்பாக திமுகவோட வாக்களிக்கிற மக்கள், திமுகவோட ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பகுதியில அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாரு விஜயபாஸ்கருக்காக. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்குது? அது அவருக்கு அது வந்து வந்து கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்குமா? அது வந்து உற்சாகத்தை தான் செலுத்தி இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தொண்டர்கள் வந்து ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாங்க. அவரு ஆட்சியில இல்ல. அதான் அவர் வந்து ஒரு போட்டியிடல அப்படிங்கறதுனால சில பேர் வந்து அது பிடிக்கவே இல்லை இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற கூட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அண்ணாமலை மேல பிஜேபி அண்ணாமலை மேல அதிக ஒரு நேசத்தோட இருந்த மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால கரூர்ல வந்து அவரு பிரச்சாரம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்ததை விட அண்ணாமலை அவர்கள் வந்தது வந்து பாத்தீங்கன்னா தானாக முன்வந்து கூட்டங்கள் நிறைய இருந்ததுங்க சார். அது தாவேக்காலமும் வந்திருந்தாங்க. நிறைய கட்சியில வந்து அவரோட பேச்சை கேட்கறதுக்காக வந்திருந்த மக்கள் நிறைய இருந்துச்சு. தனியார் கம்பெனில வேலை பார்த்தவங்களோட எல்லாமே வந்து அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்திருந்தாங்க. அந்த அந்த ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் சற்று அவருக்கு சேரதுக்கான வாய்ப்புகளே இருக்குங்க. உங்களை பொறுத்தளவு முதற்கட்டத்தில் வந்து அதிமுக முன்னிலை, அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் இருக்காருன்னு சொல்றீங்க. இப்பொழுதும் அதே கருத்தில் இருக்கீங்களா? தியாகராஜன் மீது பல சர்ச்சையான கருத்துக்கள் வந்தது. அது ஒரு பக்கம். அவர் அரங்காவலராக இருக்காரு, எப்படி இவருடைய நாமினேஷனை வந்து நீக்கிடுவாங்களா அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. செந்தில் பாலாஜியோடைய தம்பி கூட நாமினேட்டு இதாக பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்பொழுது அங்கே வந்து கொலுசு கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு 2% 3% வந்து மக்கள் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு காயின் தங்க நாணயம் கொடுத்துருக்காங்க, பணங்கள் கொடுத்துருக்காங்க சார். 6000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு. அந்த மாதிரி செலவு பண்ணிருக்காங்க. டெய்லி வந்து பார்த்தோம்னா ஓட்டு வாக்கு கேட்க போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஒரு குழந்தை உட்பட. அதுல வந்து பாத்தீங்கன்னா சற்று ஒரு 2 பிரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, திமுக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி திமுகவில் இருக்கிறவங்களே அதே வந்து அந்த பொதுத்தன வாக்காளர்கள் வந்து பார்த்தோம்னா ஆளை பார்த்து வாக்குகள் வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது பணம் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற அந்த அதிருப்தியில வந்து மாத்தி வாக்குகள் அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது அந்த வாக்கு திமுக செல்லாம வந்து அதிமுகவுக்கோ இல்ல நாம் தமிழருக்கோ இல்ல தாவேகாக்கோ செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கரூர் மாவட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதியை தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். அங்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சமீப காலமாக அவர்களுக்காக போராடியது எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிற ஒரு நற்பெயர் அவருக்கு இருக்கிறது. 10 மணிக்கு நாங்கள் ஆட்சி எடுத்தோம்னா 11 மணிக்கெல்லாம் மணல் அள்ளலாம். அது வந்து அந்த மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆனால் அவங்க ஏற்றலை. ஆனால் பெரிய பெரிய லாரியில் தான் எல்லாரும் மணலை கடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கோபம் அந்த மாட்டு வண்டியில் அந்த சிறிய அளவில் மணல் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குது. அவங்க கோபத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் கரூர் அந்த சம்பவம். அதனால் தாவேக்கா மீது அனுதாபமும் திமுகவின் மீது கோபமும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இருக்குது. ஒரு சதி பண்ணிட்டாங்க விஜயின் மீது, ஒரு அவருடைய நற்பெயரை வந்து களங்கப்படுத்துறதுக்காகவே செய்துட்டாங்க அப்படிங்கிறதுல அந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அவருக்கு 20% வாக்குகள், அது வந்து ஒரு அனுதாப அலை போல அவருக்கு வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பெரும்பாலும் வந்து திமுகவுடைய வாக்கு, அதிமுகலேருந்து கொஞ்சம் போனால் கூட திமுகவுடைய வாக்குகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 9K தங்கம் அந்த அவங்க பலருக்கு கொடுத்த அந்த விஷயமும், ஓட்டுக்கு 6000, சில இடங்களில் 10,000 வரைக்கும், அதாவது இந்த தேர்தலில் 10,000 ஒரு ஓட்டுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது இந்த கரூர் மாவட்டம் கொங்கு பெல்ட்லேயும் சில இடங்களில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது ஒரு 2% வாக்குகளை திமுக பக்கம் திருப்பதற்கு இருந்தால் கூட தாவேக்கா பிரிக்கக்கூடிய அந்த 20% வாக்குனால எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அண்ணாமலையுடைய பிரச்சாரமும் அவருக்கு கூடுதல் பலமாக இருக்கிறதுனால கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வரக்கூடிய நிலவரம் என்னன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு தொகுதி அப்படிங்கிறது தான். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.